நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God is expecting us. இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God is expecting each and every single believers to give themselves to the Lord God. அவரே தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தி நம் அனைவரையும் மீட்டெடுத்திருக்கிறார். He has shed his blood as a price and he has bought us. அப்ப வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. The Bible says you do not belong to yourself. உங்களை கிரயமாய் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை கிரயமாய் மீட்டெடுத்தவருக்கே நீங்கள் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறார். He has shed his blood and bought us at price. அப்ப நாம் அவருக்கு சொந்தம். Therefore we belong to Jesus Christ. அப்ப நாம் அவருக்கு சொந்தமாக மாற வேண்டும். So we need to become his own. நம்மை அவருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். First we need to give ourselves to Lord God. நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். We need to give our time to Lord God. உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? Do you have time? ஆலயத்துக்கு வாருங்கள். So come to the house of God. ஆலயத்துல வந்து கேளுங்க, பாஸ்டர் என்ன வேலை இருக்கிறது? Come to the temple and ask, is there anything that I can do? நான் என்ன செய்யலாம்? What I can do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புறீங்க? What you desire for me to do in this church? நேரத்தை கொடுக்கலாம். We can give our time to Lord God. நம்முடைய தாளந்துகளை கொடுக்கலாம். We can give our talents to Lord God. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தாளந்து இருக்கிறது. Each one of you have different talents. Musicians இருக்கிறீங்க. There are musicians here. Singers இருக்கிறீங்க. There are singers here. மல்டிமீடியா செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க. There are people who can do multimedia, social media. உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கலாம். You can give your time to Lord God.